புட்டினும் ஜெலன்ஸ்கியும் சந்திப்பு இந்தியாவில் நடைபெற்று அப்படி ஒரு போர் நிறுத்தம் என்று ஒன்று எட்டினால் இது அமெரிக்காவின் வல்லரசு என்ற ஒரு நிலைமைக்கும் அந்த அங்கீகாரத்துக்கும் அடிக்கப் போகும் சாவுமணி. நமக்கு மட்டும் ஏன் 50% அதிகரிச்சிருக்காரு? ஏன் நம்மளை குறைச்சு மதிப்பிடுறாரா ட்ரம்ப்? நமது பிரதமரை அவர் அடிபணிய செய்யணும், அவங்களின் வற்புறுத்தலுக்கு இணங்க நாம் அடிபணியணும் என்று எதிர்பார்த்தால் இந்திய பிரதமர் அதுக்கு அடிபணிய மாட்டார். ட்ரம்ப் போரை வைத்து லாபம் தேட நினைக்கிறார். என் மகனுக்கு என்ன லாபம், என் மகளுக்கு என்ன லாபம், இப்படி அவர் யோசிக்கிறார். மோடி போர் தேவையற்றது என்று நினைக்கிறார். இதுதான் வித்தியாசம். 30 வருடங்கள் அமெரிக்க ஜனாதிபதிகள் கடினமாக உழைத்து கட்டிய இந்த நட்பை ட்ரம்ப் 50% டாரிஃபை கொண்டு ஒரே நொடியில் தகர்த்து விட்டார். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நிரஞ்சன் சார் அவர்கள். சார் வணக்கம். ஜெயின் வணக்கம். சார், உக்ரைன் ரஷ்யா போர் கடந்த 3 வருஷம் மிக உக்கிரமாக நடந்துட்டு வருது. இந்த சூழலில் நேற்றைக்கு உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த சூழலில் பிரதமர் மோடியை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திக்க இருப்பதா அந்த நாட்டுடைய அம்பாசிடர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. இது உலக நாடுகள் மத்தியில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? 2 தாக்கத்தை ஏற்படுத்தும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அமெரிக்காவை நம்பி இனிமேல் யாரும் வேலை செய்ய மாட்டார்கள், அமெரிக்காவை நம்ப முடியாது என்று உலகத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. 2வது, இந்தியா ஒரு வல்லரசாகவும் ஒரு பொறுப்புமிக்க ஒரு வல்லரசாகவும் மாறி வருவதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஜெலன்ஸ்கி பிளஸ் புத்தினும், ரஷ்ய அதிபர் புத்தினும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை நேரடியாக சந்தித்து இந்த போர் நிறுத்தத்துக்கான விவாதம் நடத்தியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு முடிவுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இப்போ வரைக்கும் இல்லை. ஏன்னா நேற்றுக்கு ட்ரோன் தாக்குதல் ப்ளஸ் உக்ரைனுடைய கப்பலை இவங்க ரஷ்யா ஆளில்லா படகு மூலம் அடித்து தகர்த்து இருக்குது அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. அதில் உயிர் சேதங்களும் அதிகமாக நடத்திருக்கு. ஆனால் அவர் மீது இல்லை எந்த ஒரு நம்பிக்கையும் ஏற்படாமல் ரஷ்ய அதிபரும் உக்ரைன் அதிபரும் மோடியின் மீது நம்பிக்கை வைப்பதற்கான காரணம் என்ன சார்? சிம்பிள். மோடிக்கு 2 பேரிடையே கிட்ட இருந்தும் எந்த ஒரு லாபமும் இல்லை. ட்ரம்ப்புக்கு அவர் குடும்ப லாபத்தையும் அவர் சேர்ந்து பார்க்கிறார். இந்த போர் நிறுத்தம் வந்தால் என் குடும்பத்துக்கு என்ன லாபம், என் மகனுக்கு என்ன லாபம், என் மகளுக்கு என்ன லாபம், இப்படி அவர் யோசிக்கிறார். ட்ரம்ப் போரை வைத்து லாபம் தேட நினைக்கிறார். மோடி போர் தேவையற்றது என்று நினைக்கிறார். இதுதான் வித்தியாசம் சார். அதே போல் உக்ரைன் ரஷ்யா போருக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கக்கூடியது உக்ரைன் நேட்டோ அமைப்பு கூட சேரக்கூடாதுன்ற போல ரஷ்யா சொல்லின்னு இருக்கு. ஆனால் உக்ரைன் நேட்டோ அமைப்பு கூட சேர்ந்தால் ரஷ்யாவுக்கு என்ன சார் பாதிப்பு? ஏன் அவங்க இந்த போரை நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது? அந்த 14 ரிப்பப்ளிக், சோவியத் யூனியன்லேருந்து உடைந்து சென்ற 14 ரிப்பப்ளிக், காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்வாங்க. அதில் யுக்ரைன் மிகப்பெரிய நாடு. யுக்ரைன் ரஷ்யாவுக்கு நேர் கீழே இருக்கக்கூடிய நாடு. கிரைமியா என்னக்கூடிய பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய நாடு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடு ரஷ்யாவின் ஒட்டுமொத்த இருப்புக்கே அச்சுறுத்தல் கொடுக்கும் வகையாக அது நேட்டோவில் சேர்ந்தால் இருக்கும். பாகிஸ்தான் ஏன் பங்களாதேஷில் அவங்க ஆப்ரேஷன்ஸை துவங்கக்கூடாது? பாகிஸ்தான் ஏன் பங்களாதேஷில் பேஸ் அமைக்கக்கூடாது? ஏன் நம்மளுக்கு அது தேவையில்லாததாக நம்ம கருதுகிறோம்? ஏன்னா அது நம்மளுக்கு அச்சுறுத்தல். அதே மாதிரி ரஷ்யாவுக்கு இது தேவையில்லாத ஒரு அச்சுறுத்தல். நேட்டோ அமைப்பு கூட சேர்றது, நேட்டோ அமைப்பில் சேருவது, நேட்டோ படைகள் யுக்ரைனில் இருப்பது, இது என்னோட ஏரியா. 3வது ஒரு ஆள் வரதை எப்படி நான் ரஷ்யா ஏற்றுக்கொள்ளும்? ஆட்சி மாற்றம் எடுத்துகிட்டு வந்தீங்க, ஆரஞ்சு ரெவல்யூஷன் என்ற பேரில் ஆட்சி மாற்றம் எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டின் தன்மையே மாற்றி அங்கே இருக்கக்கூடிய சில பகுதிகள், கிரிமியா, டான்பாஸ்க், ஜப்ரீஷியா என்ற பகுதிகள், எங்கெல்லாம் ரஷ்ய மொழி பேசக்கூடிய பகுதிகள் இருக்கோ அந்த பகுதிகள்லாம் யுக்ரைன்லேயே இருக்கட்டும் விட்டு வச்சிருந்தா கூட இன்னைக்கு அந்த பகுதிகள் ரஷ்யாவோட சேர்வதற்கான வாய்ப்பு இருந்தும் நேட்டோ ஒற்றுக்கொள்ளாது என்று சொன்னால் நீங்கள் யார் ஒற்றுக்கொள்வதற்கும் கொள்ளாமல் இருப்பதற்கும்? நீங்கள் யார் இங்கே பஞ்சாயத்து செய்வதற்கு? இதை தான் ரஷ்யா வெறுக்கிறது. ரஷ்யா பொருளாதார ரீதியில் பலத்தை இழந்து இருக்கலாம் சோவியத் யூனியன் உடைந்த பிற்பாடு. ஆனால் இன்னும் அணுகுண்டுகளில் அதிகம் வைத்திருக்கும் நாடு ரஷ்யா. இன்னும் போர்க்கருவிகளிலும் போர்க்கருவி உற்பத்தியிலும் உலகத்தில் தலை சிறந்த நாடு ரஷ்யா. எண்ணெய் வளத்தில் தலை சிறந்த நாடு ரஷ்யா. ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் தலை சிறந்த நாடு ரஷ்யா. இது மாதிரி பல்வேறு விஷயங்களில் ரஷ்யாவின் நிலையானது, இருப்பானது
சிறந்த வகையில் உள்ளது. நேட்டோ தேவையில்லாமல் ரஷ்யாவுடன் வம்புக்கு வலிப்பதை ரஷ்யா விரும்பவில்லை. அதே போன்று ரஷ்யா கூட நமக்கு வந்து நமது ரஷ்யா கூட பிரதமர் மோடிக்கு நல்ல ஒரு உறவு இருக்கதா சொல்லப்படுது. இந்த சூழ்நிலை ஜெலன்ஸ்கி வந்து அவர் சந்திக்கிறது அந்த உறவுக்கு ஏதாவது விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? நீங்கள் நினைக்கிறீங்களா இந்திய பிரதமரானவர் திரு புட்டின் அவர்களிடம் ரஷ்ய ஜனாதிபதியுடன் இதை பற்றி கலந்து ஆலோசிக்காமல் அவர் இதை பேசியிருப்பாருன்ட்டு? அலாஸ்காவுக்கு செல்லும் முன் புட்டின் அவர்கள் இந்திய பிரதமரிடம் பேசினார். அலாஸ்காவுக்கு சென்ற பின் அவர் ரஷ்யா திரும்பிய பிற்பாடும் இந்திய பிரதமருடன் பேசினார். ஜெலன்ஸ்கி புட்டின் அங்கே இருக்கும் போதே இந்திய பிரதமருடன் பேசினார். ஸோ ஏதோ ஒன்று நடக்கிறது தானே. அது என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்று நமக்கு எல்லாம் தெரிய வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்திய பிரதமரை புட்டின் நம்புகிறார் என்பது பட்டவாரித்தனமாக தெரிகிறது. ட்ரம்பை நம்புவதோட இந்திய பிரதமரை ஜெலன்ஸ்கியும் நம்புவார் என்பது அவர் எடுத்திருக்கிற சில முடிவுகளில் நமக்கு புரிய வந்துள்ளது. சுதந்திர தினத்துக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிருந்தாரு. அவர் டைரக்டாவே கால் பண்ணி பேசினாரு. ஸோ இது எதை காட்டுகிறது என்றால் இந்திய பிரதமரை அவர்கள் நம்புகிறார்கள். ட்ரம்பின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் மாதிரி உள்ளது. சார், இவ்வளவு மற்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், ஆசியா நாடுகள் மத்தியில் நம்ம பிரதமருக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கும்போது ட்ரம்ப் மட்டும் நம்மளுக்கு ஏன் இவ்வளவு வரி விதிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க சார்? பொறாமை. ரெண்டாவது, அவர்கள் நினைப்பதை இந்தியாவிடம் சாதித்து காட்ட வேண்டும். ஏனென்றால் இந்தியா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். அவர்கள் பொருள்களுக்கு இங்கே டிமாண்ட் இருக்கிறது. அவர்கள் பொருட்களை இங்கே கொட்டினால் இங்கே வாங்கி விடுவார்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதனால் நம்மை மிரட்டி உருட்டி இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண, அதாவது கையெழுத்து வைக்க விடலாம் என்று நினைக்கிறார்கள். அதற்கு இந்திய பிரதமர் இடம் கொடுக்கவில்லை. அதனால் இந்தியாவின் மீதும் இந்திய பிரதமர் மீதும் இந்த ஆட்சி மீதும் ட்ரம்புக்கு கோபம் வந்துள்ளது. அதனால் இந்த வரி. ரஷ்யாவும் உக்ரைனும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி கொண்டே வருகிறது. பல நாடுகள் இதுக்கு சமரசம் பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு. கடைசியாக ஜெலன்ஸ்கி வந்து பேச போகிறார். இந்த விவாதம் பிரதமருக்கும் ஜெலன்ஸ்கியும் உண்டான விவாதம் எந்த மாதிரி இருக்கும் சார்? பிரதமர் என்ன செய்வார் என்பதை என்னால் கணிப்பது கடினம். ஆனால் ஒன்று நிச்சயம், அவர் போரை நிறுத்துவதற்கு என்ன முயற்சி எடுக்க வேண்டுமோ ஒரு நியாயமான முயற்சியாகவும் எத்தரப்புக்கும் அது பாதிப்பில்லாத ஒரு முயற்சியாகவும் அவர் எடுப்பார் என்பதுதான் என் பார்வை. ஏனென்றால் இந்தியாவிற்கு இதில் லாபம் அடைவதற்கு எதுவும் இல்லை. அதாவது இவன் தோத்தான்னா எனக்கு இந்த கனிம வளம் கிடைக்கும், நான் இந்த எண்ணெயை பிடிங்கி எடுத்துக்கலாம், இப்படின்னு ஒன்றுமே இல்லை. ரஷ்யா தோத்தாலும் நமக்கு இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பது இல்லை. நம்மளை பொறுத்தவரை 2 நாடுகளையும் நட்பு நாடுகளாக பார்க்கிறோம். அதிலும் குறிப்பிட்டு ரஷ்யா நமக்கு மிக நெருங்கிய நண்பனாகவும் உற்ற நண்பனாகவும் நாம் பார்க்கிறோம். 30 வருடங்கள் அமெரிக்க ஜனாதிபதிகள் கடினமாக உழைத்து கட்டிய இந்த நட்பை ட்ரம்ப் 50% டாரிஃபை கொண்டு ஒரே நொடியில் தகர்த்து விட்டார். அது 9/11 செப்டம்பர் மாதம் தகர்த்த ட்வின் டவரை தகர்த்து போல் ஒரே நொடியில் தகர்த்தது தான் இந்த ட்ரம்பின் முதல் 25%, அடுத்து 25%. ஆனால் ரஷ்யா இது மாதிரியான போக்கை அவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள், கடைபிடிக்கவும் இல்லை. இனிமேலும் அந்த எண்ணம் அவர்களுக்கு வராது. அவர்கள் பொறுத்தவரை இந்தியாவை உற்ற நண்பனாக பார்க்கிறார்கள். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னது போல் மோடிக்கு இருக்கும் உலகளாவிய செல்வாக்கு என்பது ட்ரம்போடு ஒப்பிட்டு பார்த்தால் அதிகமாக உள்ளது. ட்ரம்ப் அவருக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டும், அவர் குடும்பத்துக்கு வருவாய் ஈட்ட வேண்டும், இப்படி இந்த எண்ணோட்டத்துடன் ஒரு பிரச்சனையை அணுகிறார். மோடிக்கு அந்த தேவையெல்லாம் இல்லை. அவர் நாடு நல்லா இருக்க வேண்டும், உலகம் நல்லா இருக்க வேண்டும் என்றுதான் அவர் அணுகுவது. அதனால்தான் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கினார். இங்கே இருக்கும் சில அந்நிய கைக்கூலிகள், குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் சில கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள், அவர்கள் அவர் அம்பானியை பணக்காரராக்கினாரே என்று அவர் மீது குற்றம் சொல்கிறார்கள். நான் சொல்கிறேன், வெறும் ரிலையன்ஸ் மட்டுமல்ல, அங்கே இருக்கும் நயாராவும் எண்ணெய் சுத்திகரிப்பு செய்ய போகிறது. வால்டிவோஸ்டாக் டு சென்னை வரக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு அந்த பிளானிலும் அப்படி எண்ணெய் வந்தால் சைனாவை ஒட்டியே இங்கே இருக்கும் மெட்ராஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெடுக்கும் அந்த எண்ணெய் வரப்போகிறது. அதனால் நாமும் பலனடைய போகிறோம், தமிழ்நாடும் குறிப்பிட்டு பலனடைய போகிறது. இவர்கள் அப்பொழுது அவர்கள் வாயால் எந்த பொன்மொழியை பேசுகிறார்கள் என்று நான் பார்க்க வேண்டும். மிக்க நன்றி சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்கள் நேயர்களுக்கு செலவிட்டமைக்கு. ஜெயின், நன்றி.